ஸோ நம்ம மக்களில் ஒருத்தவங்க வந்து செம்பாவுக்கு வந்து பெரிய செயினாக கட்டியிருக்கீங்க, கொஞ்சம் சின்ன செயினாக எடுத்துக்கட்டுங்க அப்படின்ட்டாங்க. அதனால் நம்ம கடையிலே செயின் இருக்குது. நானும் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். இந்த ஒரு அது பிடிச்சதுலேருந்து இதுதாங்க நம்ம கடை. அதை பிடிச்சதுலேருந்து ஏன்னா எனக்கு வந்து செயின் ஆல்ரெடி இருந்துச்சு, செம்பாக்கு மட்டும் செயின் இல்லையா, அதனால் செயின் எடுத்துட்டேன் கடையிலேருந்து. ஸோ இனிமேல் எதுவும் சொல்லாதீங்க, நான் செயின் வாங்கிட்டேன். உங்கள் பேச்சு கேட்டு நான் என் கடையிலேருந்தே செயின் எடுத்துக்கிட்டேன். அதனால் செம்பாக்கு இந்த செயின் இதுதாங்க கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் கட்டாக மாட்டேங்குது. அதே வந்து இந்த செயின் போட்டோன்னு வச்சுங்களேன், குட்டி நல்லா அது புல் பண்ணுறப்ப இது நல்லா திக்காக இருக்கா, இது வந்து குட்டிக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், இது நான் கடையில் விற்கிறது தான். ஆனால் வந்து இந்த செயினை விட எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி செயின் இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா இது அடிக்கடி சுற்றிக்கும் ஆனால் வந்து கட் ஆகிறதில்ல. ஆனால் இந்த மாடல் வந்து பட்டு பட்டுன்னு கட் ஆயிடுது, சீக்கிரம் கட் ஆயிடுது. அதனால் நான் எப்பயுமே என் கஸ்டமர்ஸ்க்கும் சரி இந்த செயினை சஜஸ்ட் பண்ண மாட்டேன், இந்த மாடல் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம செம்பாக்கும் இந்த செயின் தான் எடுத்திருக்கோம். நம்ம கடையிலேயே இருந்தனால பிரச்சனை இல்லை.